தாவேகா கட்சி ஆரம்பித்து ஒரு வருட காலமாகியும் கட்சி ஒரு வரையறைக்குள் வராமல் இருப்பதும், அடுத்த கட்ட தலைவர்களை உருவாக்காமல் இருப்பதும், மக்கள் பிரச்சனைகளுக்கு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ என எந்த கள அரசியலும் செய்யாமல் இருப்பதும், நித்தம் நித்தம் அரசியல் களத்தில் ட்ரோல் மெட்டீரியலாக தாவேகா மாறிக்கொண்டிருப்பதால் அறிவார்ந்த தத்துவவார்த்த நிலைக்கு தொண்டர்களை தயார்படுத்த புதிய திட்டத்தை தாவேகா தலைவர் விஜய் வகுத்துள்ளதாக தெரிகிறது. சினிமா போல முதலமைச்சர் நாற்காலி எளிதில் கிட்டிவிடாது என விஜய்க்கு நன்கு தெரியும். அரசியலில் எம்ஜிஆரை மேற்கோள் காட்டியவர்கள் சினிமாவில் உச்ச நட்சத்திரமாக இருந்த சிவாஜி கணேசன் அரசியலில் சரிந்த கதையும் சொல்லியிருப்பார்கள். இன்னும் ஒரு வருட காலமே உள்ள நிலையில் விசுவாசிகளை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது என்றும், சிறந்த நிர்வாகிகளை வைத்தே களமாட முடியும் என்றும் முடிவுக்கு விஜய் வந்துள்ளதாக தெரிகிறது. ஏற்கனவே மாற்று கட்சிகளில் இருக்கும் மூத்த அரசியல்வாதிகளை தூதுவிட்டு பார்த்த நிலையில் அது தோல்வியடைந்தது. அதில் சிக்கியது என்னவோ ஆதவ் அர்ஜுனாவும் சி.டி. நிர்மல்குமார் மட்டுமே. ஆதவ் அர்ஜுனா பேச்சு எப்போதுமே திருமாவளவன் சார்ந்தும் தன்னை சுய விளம்பரப்படுத்தி முன்னிலைப்படுத்துவதுமாக இருப்பதால், நாளை ஆதவ் அர்ஜுனா தனிக்கட்சி தொடங்கினால் இங்கு இருக்கும் இளைஞர்களை அழைத்து சென்று விடுவாரோ என்ற அச்சமும் விஜய்க்கு ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. கட்சி துவங்கியதில் இருந்து விஜய்க்கு ஆலோசனை வழங்கி வந்ததாக சொல்லப்பட்ட திரைக்கு பின்னிருந்து இயங்கிக் கொண்டிருந்த IRS எனப்படுகிற இந்திய வருவாய்த்துறையில் உயரதிகாரியாக உள்ள அருண்ராஜ் திடீரென தனது பணியை ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்துள்ளார். தமிழக அரசியல் குடிமை பணியில் இருந்து அரசியலுக்குள் குதித்த சசிகாந்த் செந்தில் மற்றும் அண்ணாமலையை தொடர்ந்து தற்போது அருண்ராஜ் அரசியலுக்குள் நுழைந்திருப்பது தமிழக அரசியலில் தற்பொழுது பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. மேலும் அமமுக மாவட்ட செயலாளரும் முன்னாள் சபாநாயகர் காளிமுத்து மகனுமான டேவிட் அண்ணாதுரை, பிக்பாஸ் பிரபலம் VCK முன்னாள் செய்தி தொடர்பாளர் விக்ரமன், அதிமுக முன்னாள் அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன், முன்னாள் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற உறுப்பினர் முருகையா பாண்டியன் மற்றும் சேலத்தில் திமுக முக்கிய புள்ளியிடம் தாவேகா சார்பில் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாகவும் தகவல்கள் தற்பொழுது வெளியாகியுள்ளது.